ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொலி மூலமாக சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராக வல்லவராக இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் மிகவும் மேலானதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகிறதான எல்லா ஜனங்களும் தாங்கள் மேன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லது உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அநேக நேரங்களில் நாமும் கூட மற்றவர்களை விடவும் மேன்மை உள்ளவர்களாக அல்லது உயர்ந்தவர்களாக அல்லது சிறந்தவர்களாக நாம் செய்கிறதான தொழில்களிலோ அல்லது வேலைகளிலோ ஓங்கி வளர வேண்டும் அல்லது சிறந்து விளங்க வேண்டும் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் முயற்சிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறதான போது நம்முடைய தேவன் அவர் ஒருவரே உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் ஒருவரே மேன்மை உள்ளவராக காணப்படுகிறார். அந்த உயர்வு தன்மையும் மேன்மையான தன்மையையும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இந்த பிதாவானவர் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களிலே நாம் இயேசு எல்லாவற்றிலும் மேலானவர் என்கிறதான தலைப்பிலே எபிரேயர் 1 அதிகார வசனம் 1 முதல் 4 வரையிலும் நாம் படித்து வசனம் 1ஐயும் 2ஐயும் நாம் தியானித்தவர்களாக இருந்தோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து எல்லாரை விடவும் மேலானவர் என்கிறதை பற்றி ஒரு 8 விதமான ஒரு தன்மைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் முதல் 2 தன்மைகளையும் பார்த்தோம். இந்த வாரத்திலும் அதே பகுதியை நாம் மீண்டுமாக படித்து மீதம் இருக்கிறதான அந்த 6 வகையான இயேசுவின் மேன்மையை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உடைய வேதத்தை எபிரேயர் 1 அதிகாரத்தினராக திறந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 1 அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரையிலும் நாம் மறுபடியுமாக படிக்கலாம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றினதான தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். கடந்த நாட்களிலே நாம் இந்த வசனத்திலிருந்து 2 விதமான இயேசுவின் மேன்மையத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். ஒன்று, இயேசு சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் உரிமையாளர் இந்த இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உருவாக்கின தேவனாக காணப்படுகிறார் என்று சொல்லி, அப்படியானால் அவர் சிருஷ்டிப்பிலே தேவனோடு கூட இருந்து சகலவற்றையும் உருவாக்கின தேவனாகவும் இந்த கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். இன்றைக்கு 3 கடைசி வரையிலும் நாம் அதை பார்த்து தியானிக்க போகிறோம். மூன்றாவதாக, இந்த இயேசு அவர் எப்படி அவர் மேன்மையுள்ளவர் என்றால் அதே 3வது வசனத்தில் நாம் பார்க்கிறதான போது தெரியும். இயேசு கிறிஸ்து அவர் மகிமையின் பிரகாசமாக காணப்படுகிறார். இந்த பிரகாசம் என்று சொல்லுகிறதான கிரேக்க பதத்தில் 2 விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று பிரதிபலிக்கிறது, இன்னொன்று பிரகாசமாக இருக்கிறது. அதாவது இது எதோடு கூட ஒத்துப்போகிறது என்று சொன்னால் சூரியனும் சந்திரனுமாக ஒத்துப்போகிறது. சூரியன் அது பிரகாசிக்கிறதாக இருக்கிறது, சந்திரன் அது பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி. அப்ப எப்படி நாம் பார்த்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் தேவனை பிரகாசிக்கிறவராக காணப்படுகிறார் அல்லது இவர் தேவனை பிரதிபலிக்கிறவராக காணப்படுகிறார். தேவனுடையதான குணங்கள், தேவனுடையதான எல்லா விதமான அணுகுமுறை காரியங்களையும் இந்த இயேசுவானவர் பிரதிபலிக்கிறவராகவும் இந்த இயேசுவானவர் அவர் பிரகாசிக்கிறவராகவும் இவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். யோவான் 14 அதிகார வசனம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறதான போது தெரியும். இயேசு கிறிஸ்து பிலிப்புவை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி. அப்ப இந்த இயேசுவானவர் பிதாவை வெளிப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். இந்த இயேசுவை பின்பற்றுகிறத நாமும் அந்த இயேசுவை பிரதிபலிக்கும் வண்ணமாகவும் அவருக்குள்ளதாக அவராக நாம் பிரகாசிக்கும் வண்ணமாகவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதான இதில் இருக்கிறதான வார்த்தையை பார்க்கும்போது மகிமை என்று சொல்லுகிறதான வார்த்தை. மகிமை என்று சொல்லுகிறதான அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவனுடையதான ஒரு நீதியான ஒரு அணுகுமுறையை அது சொல்லுகிறதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய தேவன் அவர் நீதிபரராக இருக்கிறார். அந்த நீதியின் தன்மையை வெளிப்படுத்துகிறதாக இந்த மகிமை காணப்படுகிறதாக இருக்கிறது.
பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது மகிமை என்று சொல்லுகிறதான வார்த்தை தேவனுடையதான பிரசன்னத்தை அது குறிக்கிறதாக இருந்தது. சாலமோனின் ஆலயத்தை நிரப்பினதான தேவ மகிமை, சீனாய் மலையில இறங்கினதான தேவ மகிமை. மத்தேயு 17வது அதிகாரத்தை நாம் பார்க்கிறதான போது இயேசு கிறிஸ்து ஒரு 3 சீஷர்களோடு கூட ஜெபிக்கும்படியாக கடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல தேவ மகிமை, தேவ பிரசன்னம் கடந்து வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவனுடையதான மகிமையையும் தேவனுடையதான பிரசன்னத்தையும் சுமந்து செல்லுகிறவராக இந்த இயேசு காணப்படுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ மகிமை கடந்து வருகிறதான போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் உருவாகுகிறதாக இருக்கிறது. தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக முடிகிறது. தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கிறதற்கு அது வழிவகுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இந்த தேவ மகிமையினால் நிரப்பப்படுகிறவர்களாக, இந்த தேவ மகிமையினால் சுமந்து செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. 4வதாக பார்க்கிறதான போது அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். இந்த இயேசுவானவர் தேவனுடையதான தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். சொரூபமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறதுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு யதார்த்தமான ஒன்றின் பிரதிபலிப்பாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. எல்லா விதமான ஒரு பொருட்களுக்கோ எல்லா விதமான ஒரு செயல்பாடுகளுக்கோ ஒரு ஒரிஜினல் குணம் காணப்படுகிறதாக இருக்கிறது. அந்த ஒரிஜினாலிட்டியே அது அப்படியே பிரதிபலிக்கிறது தான் இந்த சொரூபமாக இருக்கிறது என்கிறதுடைய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடையதான சொரூபமாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் அநேக விதமான சொரூபங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பல உயர்ந்ததான தலைவர்களுடையதான சொரூபங்கள் இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அநேக விதமான ஆலயங்களிலே இயேசுவின் சொரூபம் என்று சொல்லி அநேக இடங்களில் நாம் இருக்கிறதை பார்த்திருப்போம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது தேவனை ஒருவனும் கண்டதில்லை என்று சொல்லி. அப்போ தேவனை ஒருவனும் கண்டதில்லை என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனாலையும் தேவனுடையதான சுய சொரூபத்தை ஒருவனாலையும் உருவாக்க முடியாது. எந்த விதமான படங்களையும் உருவாக்க முடியாது. அப்படியானால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் உயர்ந்தவர், அவர் மேன்மையானவர். வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திற்கு நேராக நாம் கடந்து வருவோம். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இந்த இயேசுவானவர் எல்லாரிலும் மேலானவர். அவர் எப்படி மேலானவர் என்று சொன்னால் அவர் தேவனோடு கூட ஒத்து போகிறவராக இருக்கிறார். தேவனுடைய சாயலாக காணப்படுகிறார் என்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். இந்த இயேசுவானவர் தேவனுடையதான இயற்கை குணத்தை அவர் பிரதிபலிக்கிறவராக காணப்படுகிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவருமாக காணப்படுகிறார் என்று சொல்லி எல்லா விதங்களிலும் இந்த இயேசுவானவர் தேவனுடையதான தற்சுரூபமாக காணப்படுகிறார். தேவனுடையதான சாயலாக காணப்படுகிறார். நம்மை நேசிக்கிறதிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை அவர் கவனிக்கிறதிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறதிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை பாவத்தில் இருந்து அழிவிலிருந்து மீட்கிறதிலும் சரி, இப்படி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர் தேவ சாயலாக காணப்படுகிறவராக இருக்கிறார். எனவேதான் யோவான் 14வது அதிகார வசனம் 8-9 பார்க்கிறதான போது பிலிப்பு மறுபடியுமாக அவன் இயேசுவிடத்தில் வந்து பிதாவானவரை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி. அப்படியானால் இயேசு கிறிஸ்து தேவனுடையதான தற்ஸ்வரூபமாக காணப்படுகிறார். இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அநேக நேரங்களிலே நாம் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவனை அறிந்து கொள்ளுகிறதை விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் தேவனை அறிந்து கொள்ளுகிறது மிகவும் மேன்மையானதாக இருக்கிறது. தேவனை பற்றி என்று சொன்னால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக விதமான அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக விதமான அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் அற்புதங்களில் வல்லவர், என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், எல்லாரிலும் பெரியவர் என்று சொல்லி அவருடைய குணாதிசயங்களை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனை நாம் அறிந்து கொள்ளுகிறது எப்படி என்று சொன்னால் அவரோடு கூட நெருங்க ஒரு உறவின் நிமித்தமாக தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அப்படியானால் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தேவனை அறிந்து கொள்ளுகிறதான போது இந்த குமாரனுடையதான மேன்மையையும் இந்த குமாரனுடையதான உயர்வையும் நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். இயேசுவை நாம் பார்க்கும்போது பிதாவினுடையதான வெளிப்பாடுகளை நாம் அவருக்குள்ளதாக காண முடியும். இயேசுவை நாம் பார்க்கும்போது பிதாவினுடையதான செயல்பாடுகளை நாம் அவருக்குள்ளதாக காண முடியும். இயேசுவை நாம் பார்க்கிறதான போது நாம் பார்க்காத தேவனை நாம் அவருக்குள்ளதாக பார்க்க முடிகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாகவும் தேவ சாயலை நாம் மற்ற இடங்களிலே நாம் எடுத்துரைக்கிறவர்களாகவும்
நாம் காணப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த கிறிஸ்துவை சுமந்து செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நாம் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக, நம்முடைய செயல்பாடுகள் நிமித்தமாக, நம்முடைய பேச்சு நிமித்தமாக, நம்முடைய பழக்க வழக்கத்தின் நிமித்தமாக எல்லாவற்றிலும் இந்த கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவை நாம் எடுத்துரைக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஐந்தாவதாக அதே வசனம் 3வது வசனத்தினுடையதான 3வது பகுதி சொல்லுகிறது, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக இருக்கிறார். அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். தாங்குகிறவர் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் நம்மை வழி நடத்துகிறவர் அல்லது பாதுகாக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறத அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய இக்கட்டுகளில் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய இடுக்கண்களில் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நாம் கீழே விழுகிறதான போது நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய சமூகத்தினர், நம்முடைய உறவினர்கள் ஒருவேளை இவனால் இனி எழுந்திருக்க முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுகிறதான போது நம்முடைய தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தாங்கி பிடித்து சரியான விதத்திலே அவர் வழிநடத்துகிறவராக காணப்படுகிறார். என்று சொன்னால் அவர் மேலானவர், நம்மை தாங்குகிறதான தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி தாங்குகிறார் என்று சொன்னால் தம்முடைய வசனத்தினாலே அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். அப்படியானால் அப்படி வார்த்தை என்கிறதான வசனம் வல்லமை உள்ளதான வசனமாக காணப்படுகிறது. ஆதியாகமத்திலே சிருஷ்டிப்பின் பகுதியில் நாம் பார்க்கிறதான போது தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை முழுவதும் அவர் உருவாக்கினார். யோவான் 1வது அதிகாரத்திலே வருகிறதான போது இன்னொரு விதமான வார்த்தை, லோகோஸ் என்கிறதான வார்த்தை அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லோகோஸ் என்கிறதான வார்த்தை யார் என்று சொன்னால் இந்த இயேசுவாக இருக்கிறார். இந்த இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்து அவர் தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தையினாலே பிறரை அவர் தாங்குகிறவராகவும் தப்புவிக்கிறவராகவும் காணப்படுகிறார். அநேக விதமான உதாரணங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவுடையதான வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை பிறருடைய காயங்களை ஆற்றினதாக இருக்கிறது. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை முடவர்களை நடக்க வைத்தது, செவிடர்களை கேட்க வைத்தது, ஊமையர்களை பேச வைத்தது, காது கேளாதவர்களை கேட்க வைத்ததாக இருக்கிறது. இன்றைக்கு அதே இயேசுவின் வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தை வல்லமையுள்ளதாக கடந்து வருகிறதான போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறுகிறதாக இருக்கிறது, அதிசயங்கள் நடைபெறுகிறதாக காணப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் அந்த வார்த்தையை நம்புகிறவர்களாகவும் விசுவாசிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தை நிமித்தமாக நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்குள்ளதாக எல்லாமே நிலை நிற்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தையாகிய தேவன் மீது சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசம் வைத்தவராக, நம்பிக்கை வைத்தவராக அவர் சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதம் 18:1-2, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மை தாங்குகிறவர். நம்முடைய தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவராக இருக்கிறார். சங்கீதக்காரனை போல இந்த தேவன் தான் என்னுடைய அடைக்கலம், இந்த தேவன் தான் என்னுடைய கோட்டை, இந்த தேவனை தான் நான் நம்பி இருக்கிறேன், இந்த தேவனை நான் சார்ந்து இருக்கிறேன், இந்த தேவன் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறார், இந்த அடைக்கலமாக இருக்கிறதான இந்த தேவன் என்னை தாங்குவார், இந்த அடைக்கலமாக இருக்கிறதான தேவன் என்னை தப்புவிப்பார், இந்த அடைக்கலமாக இருக்கிறதான தேவன் சிங்கங்களுடையதான வாய்க்கும் அவர் எரிகிறதான அக்கினி சூளைக்கும் என்னை மீட்டு ரட்சிப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். இந்த தேவன் எப்படி உயர்ந்தவர் என்று சொன்னார், அவர் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆறாவதாக இந்த தேவன் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறவர். அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். இந்த வசனம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கிறதான ஒரு காரியம். நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறவர். நம்முடைய தேவன் நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறவர். நம்ம ஆராதிக்கிறதான தேவன் நம்ம எல்லா விதமான பொல்லாத கிரியைகளிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறவர், பொல்லாத செயல்பாடுகளிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறவர், பொல்லாத சத்துருவின் ஆயுதங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறதான தேவனாக காணப்படுகிறவர். இந்த எபிரேய எழுத்தாளர் இதில் கொடுக்கிறதான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஒரு பிரதான ஆசாரியராக இதில் சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலே ஒரு மனிதன் அவன் பாவம் செய்தானே ஆகில் அந்த பாவத்திற்கிறதான பிரதியுத்தரம்
அவன் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அவன் பாவத்திற்கு ஏற்றாற் போல ஏதோ ஒரு விலங்குகளையோ ஏதோ ஒரு பறவைகளையோ அவன் எடுத்துக்கொண்டு ஆசாரியனிடத்தில் கடந்து சென்று ஆசாரியன் அவர்களுக்காக வேண்டுகிறது, ஒரு விண்ணப்பிக்கிறதான ஒரு அனுபவம், பலியிடுகிறதான ஒரு அனுபவம் காணப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து இந்த எபிரேய எழுத்தாளர் இந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பிரதான ஆசாரியராக அவர் காண்பிக்கிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அப்படியானால் இந்த இயேசு நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறவர், இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுத்திகரிக்கிறவராக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை அநேக விதமான பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் காணப்படுகிறதாக இருக்கிறது. ஆனால் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு இந்த தேவனால் மாத்திரமே முடிகிறதாக இருக்கிறது. உலகத்தில் அநேக விதமான தேவர்கள் காணப்படலாம், உலகத்திலே அநேக விதமான தெய்வீக அனுபவங்கள் காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றையும் விடவும் இந்த தேவன் மேலானவராக இருக்கிறார். அது எப்படி நாம் புரிந்து கொள்கிறது என்று சொன்னால், பாவங்களை மன்னிக்கிறதற்கான அதிகாரம் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதான போது நாம் நிரந்தரமாகவே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஏழாவதாக அதே வசனம் சொல்லுகிறது பாருங்கள், உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். ஏழாவதாக இந்த வசனம் எடுத்துரைக்கிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய தேவன் உன்னதமானவருடைய தேவனுடைய பிதாவினுடையதான வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறவராக இருக்கிறார். வலது பாரிசம் என்று சொல்லுகிறது, அதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அதிகாரத்தை குறிக்கிறது, கனத்தை குறிக்கிறது, உயர்வை குறிக்கிறது, ஒரு ஆளுகையை அது குறிக்கிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் சகல விதமான அதிகாரங்களும் சகல விதமான ஆளுமைகளும் இந்த கிறிஸ்து இயேசுவுக்கு பிதாவானவர் தந்தருளினவராக இருக்கிறார். இந்த ஆளுகைகளிலும் அவர் மேன்மையானவராக காணப்படுகிறார். வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து ஏதோ அங்கே இளைப்பாறுகிறது இல்லை, மாறாக அவர் ஆளுகை செய்கிறவராக காணப்படுகிறார். வேதத்திலே நாம் அநேக வசனங்களை பார்க்க முடியும். ரோமர் 8:34 சொல்லுகிறது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. கிறிஸ்துவானவர் அவர் வலது பார்சத்திலே அமர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதான கிறிஸ்துவாக காணப்படுகிறார். அதிகமாக நான் இதை விவரித்து சொல்ல விரும்பவில்லை. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி இந்த வேளையிலே நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக இந்த இயேசு அவர் எப்படி மேன்மை உள்ளவர் என்று இந்த எபிரேய எழுத்தாளர் சொல்லுகிறார் என்று பார்த்தால், வசனம் 4 சொல்லுகிறது, இந்த இயேசுவானவர் தேவ தூதர்களை விடவும் மேலானவர். வசனம் 4, இவர் தேவ தூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசுவானவர் தூதர்களிலும் மேன்மையுள்ளவராக இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த இயேசுனுடையதான மேன்மை இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் பரலோகத்தில் உள்ளவைகளிலும் எல்லாவற்றை விடவும் மேன்மையானதாக இருக்கிறது. எல்லாரை விடவும் இவர் மேன்மையானவராக உயர்ந்தவராக காணப்படுகிறார். நாம் மீதம் இருக்கிறதான வசனங்களை நாம் படிக்கிறதான போது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். வசனம் 5 கடைசி வரையிலும் படிக்கிறதான போது அது சொல்லுகிறது, தேவதூதர்கள் யாவரும் இந்த இயேசுவை தொழுது கொண்டார்கள் என்று வசனம் 6 சொல்லுகிறது. வசனம் 8 சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது. தூதர்களுக்கு அந்த சிங்காசனம் அல்ல, இயேசுவின் சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளதாக காணப்படுகிறது. இயேசுனுடையதான செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. நீதி உள்ளதான ஒரு ஆட்சியை இந்த இயேசு செய்கிறவராக காணப்படுகிறார். இந்த இயேசு ஆனந்த தலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். வசனம் 9, வசனம் 10, ஆதியிலே பூமியை அஸ்திபாரம் படுத்தினவராக காணப்படுகிறார். வசனம் 11 சொல்லுகிறது, நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திரும் என்று சொல்லி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவராக இந்த இயேசு காணப்படுகிறவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த இயேசு எல்லாரை விடவும் எல்லாவற்றை விடவும் மேன்மையானவராகவும் மேலானவராகவும் இந்த இயேசு காணப்படுகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன் அவர் மேலானவர், நம்முடைய தேவன் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் உயர்ந்தவர் என்று 8 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். 1, அவர் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறார், எல்லாவற்றையும் உருவாக்கினவராக இருக்கிறார், அவர் மகிமையின் பிரசன்னமாக இருக்கிறார், அவர் தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறார், அவர் சர்வத்தை வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராக இருக்கிறார், அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார்.
உன்னதத்தில் உள்ள மகத்துவனுடையதான வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் மிகவும் மேலானவராக இந்த இயேசு காணப்படுகிறவராக இருக்கிறார். நாம் ஆரம்பத்திலே பார்த்தோம், பூர்வ காலங்களிலே நம்முடைய முற்பிதாக்களோடு தீர்க்கதரிசிகள் மூலமாக திருவளம் பண்ணினதான தேவன் என்று சொல்லி, ஆனால் இந்த காலத்தில் எப்படி இந்த தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் அநேக சூழ்நிலைகளை அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு சில காரியங்கள் எப்படி என்று சொன்னால், நாம் வேதத்தை படிக்கிறதான போது, தியானிக்கிறதான போது அதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்மோடு கூட பேசுகிறார். நாம் உபத்திரவங்கள் படுகிறது நிமித்தமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். எதிரிகள் நமக்காக எதிரிட்டு வருகிறதான போது அந்த விதமான சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கிறதான போது நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். பிற ஜனங்கள் நிமித்தமாக நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகள் நிமித்தமாக, அவர் சொப்பனங்கள் நிமித்தமாக, தரிசனங்கள் நிமித்தமாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் எந்த அளவிற்கு நாம் அங்கீகரித்துக் கொள்கிறோம், எந்த அளவிற்கு நாம் அதை அனுபவிக்கிறோம், எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அவருடைய பேச்சு, அவருடைய சத்தத்தை உதாசீனப்படுத்தாதபடிக்கு நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் இந்த தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவானவர் அவர் எல்லாவரிலும் மேன்மையானவர், எல்லாரிலும் அவர் உயர்ந்தவர். ஆனாலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட தங்கி இருக்கிறதான இயேசுவாக இந்த தேவன் காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் இந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டியது அவசியம். தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த கிறிஸ்துவானவர் அவர் மேன்மையானவர், கிறிஸ்துவானவர் அவர் சிறந்தவர், அவர் எல்லாரிலும் எல்லாவற்றை விடவும் அவர் மேன்மையானவராக இந்த கிறிஸ்து காணப்படுகிறவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு கதையை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு காட்டிலே அநேக விதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தது. இந்த விலங்குகளோடு சேர்ந்து ஒரு மிக பெரிதான யானையும் வாழ்ந்து வந்தது. இந்த யானைக்கு எப்படியாவது மற்ற விலங்குகளோடு ஒரு நட்பாக வேண்டும் என்று சொல்கிறதான ஒரு ஆசை. எனவே ஒவ்வொரு விலங்குகளிடமும் இந்த யானை கேட்கிறது, எலியை பார்த்து கேட்கிறது, நீ எனக்கு நண்பனாக இரு என்று சொல்லி. எலி, நீ பெரியவனாக இருக்கிற, நான் உன்னோடு கூட நண்பனாக இருக்க முடியாது என்று சொல்லி அதை வெறுத்து ஒதுக்குகிறது. அப்படியே ஓநாய் வருகிறது, மற்ற விதமான விலங்குகள் எல்லாமே கடந்து வருகிறது. எந்த ஒரு விலங்கும் நீ பெரியவனாக இருக்கிற, உன்னோடு கூட நான் நட்புறவு வைக்க முடியாது என்று சொல்லி எல்லாமே அங்கே புறக்கணிக்கிறதாக இருந்தது. கடைசியில் இந்த யானை அது ஒரு வெறுக்கப்பட்டதாக, ஒதுக்கப்பட்டதாக, அது அப்படியே ஒன்றும் அறியாமல் நின்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திடீரென்று சொல்லி எல்லா விலங்குகளும் பயந்து அலறி ஓடி வருகிறது. ஓடி வருகிறதான போது யானை பார்க்கிறது. யானை பார்த்து அந்த விலங்குகளிடத்தில் கேட்கிறது, ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள் என்று சொல்லி. அப்போது இந்த விலங்குகள் சொல்லுகிறது, ஒரு புலி எங்களை துரத்துகிறது, எனவே நாங்கள் பயந்து ஓடுகிறோம். அப்போ இந்த யானை சொல்லுகிறது, ஓட வேண்டாம், அப்படியே நில்லுங்கள் என்று சொல்லுகிறது. புலி வருகிறது. புலி இந்த யானையை பார்த்து பயந்து அப்படியே நிற்கிறது. இந்த யானை அந்த காலால் உதைத்து அந்த புலியை தள்ளிவிட்டது என்று சொல்லி அந்த கதையை இவ்வாறாக படிக்க முடிந்தது. அதற்கு அப்புறமாக மற்ற விலங்குகள், எல்லா விலங்குகளுமே இந்த யானையோடு கூட ஒரு நட்புறவை வைத்துக்கொள்ள விரும்பின. நீதான் பெரியவன், நீதான் ராஜா என்று சொல்லி அந்த யானையை புகழ ஆரம்பித்தன. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதே விதமான சூழ்நிலைகளில் நாம் அநேக நேரங்களிலே காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனிதர்கள் ஒரு சில விதமான நன்மை செய்கிறதான போது, இவர்கள் பெரியவர்கள், இவர்களைப் போல வேறு யாரும் இல்லை என்கிறதான அநேக விதமான புகழ்ச்சியான வார்த்தைகளை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அநேக நேரங்களிலே நாம் அவரை ருசிக்க மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களிலே இந்த இயேசு யார், இந்த தேவன் யார் என்கிறதை நாம் அறிய மறந்து விடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் அவரை அறிந்து கொள்ளுகிறதான போது இந்த தேவனுடையதான மேன்மையத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் எந்த அளவிற்கு தேவனை அறிந்து வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம், எந்த அளவிற்கு தேவன் மீது நமக்கு ஒரு அறிவு காணப்படுகிறது, இந்த தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லாரிலும் உயர்ந்தவர் என்கிறதான அறிவோடு கூட அப்படியே விட்டு விடுகிறோமா, அல்லது அவரோடு நெருங்கினதான ஒரு உறவை வைத்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இவருடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இவருடைய உயர்வை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்கிறோமா? நம்முடைய தேவன் அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருக்கிறார், சர்வத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறார், சர்வத்தையும் உருவாக்கினவராக இருக்கிறார், சர்வத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறார், சர்வத்தையும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார், சர்வத்தையும் அவர் தன்னுடைய கரங்களின் கீழே வைத்து எல்லாவற்றையும் அவர் தாங்குகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவன்
எல்லாரிலும் மேலானவர், எல்லாரிலும் சிறந்தவர். இந்த வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்லை, தேவனை நோக்கி நாம் அணுக வேண்டியது அவசியம். தேவனிடத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். பிற மனிதர்களிடத்தில் கடந்து செல்லாதபடிக்கு நாம் தேவனிடத்தில் கடந்து வர வேண்டியது அவசியம். எல்லாவற்றிற்கும் நாம் இந்த தேவனிடத்தில் கடந்து வருகிறதான போது அவர் அவருடைய பிள்ளைகளை தாங்குகிற தேவனாக காணப்படுகிறார். அவருடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் பிரகாசிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் இந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மேன்மையுள்ளவராக காணப்படுகிறார். இந்த வார்த்தைகள் நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆற்றுவாராக, தேற்றுவாராக, ஒவ்வொருவரையும் அவர் வழிநடத்துவாராக. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள், ஜெப குறிப்புகள் காணப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் இங்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக எங்களுடையதான ஜெப குழுவானது ஆயத்தமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருக்கட்டும். ஆமென்.